நிலைவாழ்வை நோக்கி தவக்காலத்தின் 5ஆம் நாள் தியானம் சோதனைகள். ஞாயிற்றுக்கிழமை திருமறை பகுதிகளில் ஆதியாகம நூலை மையமாக வைத்து இன்றைய தியானத்தை பார்க்கின்ற போது, கடவுளின் படைப்பில் விண்ணுலகும் மண்ணுலகும் படைத்த பொழுது அது உருவமற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது என வாசிக்கிறோம். பொதுவாக இருள் என்பது தீமையை குறிக்கிறது. எனவே கடவுள் இருள் நிறைந்த சூழலை அகற்றி ஒழுங்கின்மையை ஒழுங்குபடுத்தி உலகை படைத்த கடவுள் ஒளியை உண்டாக்கினார். அதை நல்லது என கண்டார். தீமை அல்லது இருள் அகற்றப்படுகின்ற போது ஒளி பிறக்கிறது. அது நல்லதாக காணப்படுகிறது. கடவுள் நல்லதாக கண்ட உலகில் அவராலே உருவாக்கப்பட்ட ஏதேன் என்ற தோட்டத்தில் இன்பவனத்தில் மனிதனை கொண்டு வந்து வைத்தார். அதனை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அவனை இருத்தி, உன் விருப்பம் போல் நீ இத்தோட்டத்தில் கனிகளை உண்ணலாம், ஆனால் சாவை ஏற்படுத்தக்கூடிய மரமான நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை மாத்திரம் உண்ணாதே என்றார். சாவை ஏற்படுத்தக்கூடிய மரமும் அதன் கனியும் மனித பார்வையில் நலமாக தோன்றியது. தீமை எப்பொழுதும் சுகமாக தோன்றுகிறது. அழிவு நல்லதாக தோன்றுகிறது. கடவுளின் எச்சரிக்கையை மனிதன் ஒரு பொருட்டாக கருதவில்லை. மனிதன் ஆளும் தன்மை கொண்ட கடவுளின் இணை படைப்பாளன், சுதந்திரத்துடன் வாழ அனுமதிக்கப்பட்டவர். ஆனால் அவனின் அதிகாரத்தை சுதந்திரத்தை அவர் துஷ்பிரயோகம் செய்தான். பிழையான தீர்மானத்தை எடுத்தான். கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனான். மறுபடியும் தீமை இருள் உலகை மூடியது. நம்மை சூழ நன்மையானது இருக்க, ஒளிமயமான வாழ்வு நமக்கு கிடைத்திருக்க, நாம் நம்மை விட்டு தள்ளி நிற்கும் தீமையை பற்றி கொண்டு எல்லாவற்றையும் இருளாக்கி கடவுள் நல்லதாக காண்கின்றவற்றை மாசுபடுத்தும் இணை படைப்பாளர்களாக மாறுகின்றோம். அது சாவை உருவாக்கும் என அறிந்தும் அதை நாடுகிற அழிவின் பாதையை விடுத்து நிலை வாழ்வை நோக்கி பயணிப்போம். பேதுரு தனது 1 நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் கூறுகிறார், அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கட்சிக்கும் சிங்கம் போல் தேடி திரிகிறது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.